பாகிஸ்தான் சீனாவுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கு என்பது இன்னைக்கு செய்திகள் வாயிலா தெரிய வந்தது. அவங்க அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியா மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. சரி, இந்த சூழல்ல இந்தியா யார்கிட்ட இருந்தெல்லாம் ஆயுதங்கள் வாங்குது, பாகிஸ்தான் எந்த நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் ஆயுதங்கள் வாங்குது அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிகமாக ஆயுதங்களை இம்போர்ட் பண்ணக்கூடிய இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதல் 10 இடங்களில் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல முன்னாடி இருந்தது. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு 2ஆம் இடத்துல இந்தியா இருக்கு. பாகிஸ்தான் 5ஆம் இடத்துல இருக்கு. 2020-24 இந்த காலகட்டத்தில் மொத்தமாக, அதாவது உலக நாடுகள் எல்லாம் இறக்குமதி செய்கிற ஆயுதங்களில் இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதங்களோட சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது அது 8.3%. அதற்கு முந்தைய ஆண்டுகளில், அதாவது 2015 19 வரைக்கும் இது 9.1% இருந்தது. இது குறைந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலேயே இதோட ஆயுத உற்பத்தி என்பது அவங்க ஊக்குவிச்சு வராங்க. அதன் காரணமாக இந்த இறக்கம் இருக்குது அப்படின்னு கூட நாம் புரிஞ்சுக்கலாம். இந்தியா யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் ஆயுதங்கள் வாங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் முதலிடம் பிடிப்பது ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கும் சரி பிரான்ஸுக்கும் சரி அவங்க கிட்டேருந்து அதிகமாக ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடு இந்தியா. ரஷ்யா கிட்ட தான் இந்தியா ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தது. அவங்கள நம்பி தான் இருந்தாங்க ஆயுதங்கள் அப்படின்றது விஷயத்தில். அதாவது 2015-19 காலகட்டத்தில் எல்லாம் 55% அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2020-24 காலகட்டத்தில் அது ஓரளவு குறைந்து 36% ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களை நாம் வாங்குகிறோம். என்னென்ன ஆயுதங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், இந்த மாதிரியான ஆயுதங்கள் வாங்குகிறோம். அதே மாதிரி ஏவுகணைகள், டாங்கிகள், இது எல்லாமே ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். அடுத்த இடம் பிரான்ஸ். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு இம்போர்ட் பண்ணுது பிரான்ஸ் கிட்ட இருந்து. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தான் அதிகமான ஆயுதங்களை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொன்னால் ரஃபேல் விமானங்கள் நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் பிரான்ஸ் கிட்ட இருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதங்களோட அளவு என்பது இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பிரான்ஸ் கிட்ட நாம் இப்போ வாங்கக்கூடியது கிட்டத்தட்ட 33%. இதற்கு முன்னாடி 28% அளவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரியே ரஃபேல் விமானங்கள் வாங்குகிறோம், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அதே மாதிரி ஏவுகணைகள், இதெல்லாம் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குகிறோம். அதற்கு அடுத்ததாக இஸ்ரேல் ஒரு முக்கியமான நாடு. இஸ்ரேல் கிட்ட இருந்து நாம் 34% அளவுக்கு ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேல் கிட்ட இருந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இதை வாங்குகிறோம். அதாவது ஏவுகணை தாக்குதலில் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், இதை நாம் இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ரேடார்கள், ட்ரோன்கள், இதெல்லாம் இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம சமீபத்தில் தான் அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமாக ஆயுதங்களை இறக்குமதி பண்ண தொடங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம முழுக்க ரஷ்யாவை அதிக அளவில் நம்பி இருந்தோம். அது இப்போ மேற்கு நாடுகள், அமெரிக்கா, இவங்க கிட்ட எல்லாம் இப்போ பரவலாக மாறி இருக்கு. ஒரு நாடை முழுசாக நம்பி இருக்காமல் நிறைய நாடுகள் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் இறக்குமதி செய்து நாம் அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதியும் செய்கிறோம். அந்த வகையில் அமெரிக்கா கிட்ட இருந்து 13% அளவுக்கு ஆயுதங்கள் வாங்குகிறோம். முக்கியமாக ஹெலிகாப்டர், ட்ரோன்ஸ், இதெல்லாம் வாங்குகிறோம். இது தவிர நட்பு ரீதியாக பார்க்கும்போது அமெரிக்காவோடு இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படின்றத நாம் குறிப்பிடலாம். இது தவிர சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள் கிட்ட இருந்தும் நாம் வாங்குகிறோம். சவுத் கொரியா கிட்ட இருந்து 7% அளவுக்கு வாங்குகிறோம். அதே மாதிரி சவுத் கொரியா கிட்ட இருந்து துப்பாக்கிகள் மாதிரியான ஆயுதங்களை நாம் வாங்குகிறோம். அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 11% ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருந்து நாம் வாங்குகிறோம். முக்கியமாக வெடி மருந்து பொருட்கள், அதாவது எப்படி சொல்கிறது, துப்பாக்கிகளுக்கு போடக்கூடிய குண்டுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வாங்குகிறோம். இது 11% அளவுக்கு இருக்குது. ஆன்டிலரி சிஸ்டம்ஸ், இதுவும் நாம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சீனா கிட்ட இருந்து தான் அதிகமாக பாகிஸ்தான் ஆயுதங்களை வாங்குது. இப்போ ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறதுல 5ஆவது இடத்துல இருக்குது உலகத்திலேயே. அந்த வகையில் சீனாவுடைய ஆயுத இறக்குமதி என்பது 2020-24 காலகட்டத்தில் மட்டும் 61% அப்படின்ற அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இதில் சீனா கிட்ட இருந்து அவங்க வாங்கக்கூடிய ஆயுதங்களோட சதவீதம் பார்த்தோம்னா 84%.
இதற்கு முன்னாடி அது 74% இருந்தது. இப்போ அவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆயுதங்கள் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைட்டர் ஜெட்ஸ் போர் விமானங்கள், சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல்கள், அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் சீனா கிட்ட இருந்து அவங்க வாங்குறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது துருக்கி கிட்ட இருந்து இவங்க முன்னாடி 3.8% அளவுக்கு தான் ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 12% அது அதிகரிச்சிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ஹெலிகாப்டர், ஃப்ரிகேட்ஸ் இதெல்லாம் இவங்க துருக்கி கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது இத்தாலியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இப்போ 6.1% அளவுக்கு ஆயுதங்களை வாங்குறாங்க. அது முன்பு 5.9% அந்த இறக்குமதி அளவு இருந்தது. அவங்க கிட்ட இருந்து ஹெலிகாப்டர்ஸும் அதே மாதிரி கடற்படைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. அடுத்ததா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அவங்க அதிகமான ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கும் அவங்க கொடுத்தா ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பாகிஸ்தான் ரஷ்யா உறவு என்பது மேம்படணும் அப்படின்னு இரு நாடுகளுக்குமே இருக்குது. ஆனாலும் கூட ஆயுதங்களை அதிகமாக பாகிஸ்தானுக்கு கொடுத்தா அது இந்தியாவுடைய கோபத்தை தூண்டும் அப்படின்ற எண்ணமும் ரஷ்யாவுக்கு இருக்குது. அதனால் பெரிய அளவில் ஆயுதங்கள் கொடுக்கல, ஆனாலும் ஓரளவுக்கு கொடுத்துட்டு தான் வராங்க. அந்த வகையில் 6.6% அளவுக்கு ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குது. அதுலேயும் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் தான் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயுதங்கள். அடுத்ததாக அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் 30%க்கும் அதிகமாக ஆயுதங்கள் வாங்கிட்டு இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் அந்த எண்ணிக்கை என்பது, அதாவது அந்த சதவீதம் என்பது 4% அளவுக்கு குறைந்திருக்கு. ரொம்பவே இது வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுடைய ஒரு நட்புறவை பேணுது. அதே மாதிரி பாகிஸ்தான் சீனாவோடு அதிக அளவில் நட்புறவை பேணுது. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், குளோபல் பொலிட்டிக்கல் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் இந்த இறக்குமதி என்பது குறைந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதங்கள் தான். இப்போ போர் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது இந்த நாடுகள் எல்லாம் இப்படி தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அந்தந்த நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அப்போ வெளிப்படும்.